வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், டிஜே ஃபேஷன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹூக் எப்படி வந்து நம்ம கட்டுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. எப்படின்னா இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கிற ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த ஹோல்ஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹூக்கு மாட்டி இப்படி இழுத்தோம் அப்படின்னா அதுதான். இதே மாதிரியே தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 5 இதுக்கு ஹூக் வந்து போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எப்படிங்கிறது பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன்னு பாருங்கள். இந்த ஹோல்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த ஹோல்ஸில் வந்து ஒரு 4 ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். கம்பல்சரி 4 ஸ்டிச்சஸ். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு. அதே மாதிரி சீக்கிரம் வந்து ஹூக் வந்து வராது. இந்த மாதிரி கோர்க்கும்போது பார்த்திங்கன்னா 4, அதாவது நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா கம்பல்சரி 4 ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். 1 2 3 4 4 ஸ்டிச்சஸ் போட்டோமா. அதே மாதிரி இந்த ஹோல்ஸ்லையும் 4 ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும் பாருங்கள். 1 2. நீங்கள் புதுசு அப்படின்னா நீங்கள் இந்த ஹோல்ஸ் இந்த ஸ்டிச் பண்ணுற இது இருக்கு இல்லைங்களா, இந்த த்ரெட்டை இப்படி பிடிச்சி இழுத்திட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல சிக்கு விழுகாமல் நீட்டாக வரும். 3 4 ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, இந்த சென்டர் பாயிண்டில் 4 ஸ்டிச்சஸ் சேம் அதே மாதிரி 4 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. 4 ஸ்டிச்சஸ் இந்த சென்டரில் போடும்போது பார்த்திங்க அப்படின்னா ஏன் இந்த சென்டர்லையும் போடுறோன்னா கிளாத்தும் எந்த இதுவும் லைஃப் கொடுக்கறதுக்காக, இந்த ஹூக்கும் லைஃப் கொடுக்கும், கிளாத்தும் லைஃப் கொடுக்கறதுக்காக கிளியாது. அதே மாதிரி நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு. செகண்டில் போடும்போது 2 நாட் போட்டுக்கோங்க. தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், இப்படி போட்டு இந்த மாதிரி ஒரு 3 நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரியே 5 ஹூக்கும் கட்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரியே திவ்யா டெய்லரிங் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.